ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், நாம் சேர்ந்து இந்த நாட்களில் தொடர்ந்து நெகேமியா புஸ்தகத்தை நாம் தியானித்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த நாளிலும் நெகேமியா புஸ்தகத்தின் 3ஆம் அதிகாரத்தின் பக்கம் உங்களுடைய சிந்தனையை நான் திருப்பிவிட விரும்புகிறேன். என்னோடு கூட பரிசுத்த வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டிலே 605வது பக்கத்தில் இருக்கிறது. பழைய ஏற்பாட்டிலே 605வது பக்கத்தில் இருக்கிறது. 3ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிபும் அவன் சகோதரனாகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். அதை கட்டி அவர்கள் பிரதிஷ்டை பண்ணி அதன் கதவுகளை வைத்து மேயா என்கிற கொம்மை முதல் அனானேலின் கொம்மை மட்டும் கட்டி பிரதிஷ்டை பண்ணினார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாங்கள் வாசித்த இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எழுப்புதலுக்கு தேவை தாழ்மை என்கிற தலைப்பிலே கூட நாம் தேவனுடைய வார்த்தையை சிந்திக்க போகின்றோம். நம் எல்லாருக்கும் எழுப்புதல் வர வேண்டும் என்று விருப்பம். நம் எல்லாருக்கும் எழுப்புதல் நம்முடைய காலத்தில் உண்டாக வேண்டும் என்று விருப்பம். இங்கேயும் இஸ்ராயேல் மக்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. நெகேமியாவின் மூலம் மக்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்ற நெகேமியாவின் அழைப்புக்கு செவி கொடுத்து ஆசாரியர்கள் யாவரும், சாதாரண மக்கள், பிரபுக்கள் குலத்தவர்கள் யாவரும் இணைந்து கர்த்தருடைய அலங்கத்தை கட்ட ஆரம்பித்தார்கள். எனவே எப்பொழுதும் முன்மாதிரியாக தலைவர்கள் இருக்க வேண்டியது அவசியம். இங்கும் நாங்கள் பார்க்கின்றோம், ஆசாரியர்கள், அதிலும் பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப் தன்னுடைய பணிகளை விட்டுவிட்டு அவன் முதலாவது தேவனுடைய வேலைக்காக அவன் களத்திலே இறங்குகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரராகிய ஆசாரியர்களும் எழுந்து ஆட்டு வாசலை கட்டினார்கள். பிரியமானவர்களே, தாழ்மை என்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். தனிப்பட்ட வாழ்க்கையில் எழுப்புதலை விரும்புகிற ஒவ்வொருத்தருக்கும் அதுபோல அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தாழ்மை இருக்க வேண்டியது அவசியம். பிரதான ஆசாரியன் எலியாசிப் சாதாரண ஒரு மனிதன் அல்ல. எலியாசிப் ஒரு பிரதான ஆசாரியன். பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப் மக்களுக்கு முன்பதாக தன்னுடைய பணியை விட்டு, தன்னுடைய பிரதான ஆசாரியன் என்ற அந்த நிலையை விட்டு கீழிறங்கி அடிமட்டத்திலே அவன் வேலை செய்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலும் அவனும் அவனுடைய சகோதரர்களாகிய ஆசாரியர்களும் அங்கே வேலை செய்வதற்காக தெரிந்தெடுத்த இடம் எது தெரியுமா? ஆட்டு வாசல். ஆட்டு வாசல் என்றால் சாதாரண வாசல் அல்ல. எல்லாராலும் அங்கு வேலை செய்ய முடியாது. காரணம், ஆட்டு வாசலிலே தான் எருசலேம் தேவாலயத்திலே பலிப்பொருளுக்காக கொண்டு வருகிற ஆடுகளை, மிருகங்களை ஆட்டு வாசலிலே தான் கட்டி வைப்பார்கள். அந்த வாசலின் ஊடாகத்தான் அந்த பலிப்பொருள் அங்கே ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கும். எனவே அந்த ஆட்டு வாசலடி மிகவும் அருவருப்பானதாகவும் அதுபோல துர்நாற்றம் வீசுகிறதாகவும் இருக்கும். ஏனென்றால் மிருகங்களுடைய சிறுநீர் மற்றும் மலம் அங்கே கழிக்கப்படுவதனால் அங்கே தங்க வைக்கப்படுகின்ற மிருகங்கள் நிமித்தம் அந்த இடம் ஒரு மிருக வாடையும் அதுபோல துர்நாற்றம் வீசுகிற ஒரு இடமாக இருக்கும். ஆனால் இங்கே பார்க்கிறோம், பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவன் சகோதரர்களாகிய ஆசாரியர்களும் அந்த ஆட்டு வாசலை தெரிந்தெடுத்து வேலை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, எப்பொழுதும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டியது அவசியம். இங்கே முன்மாதிரிக்கு அடையாளமாய் தங்களை தாழ்மைப்படுத்துகிறார்கள். நான் ஒரு பிரதான ஆசாரியன் என்ற நிலையில் இருந்து எலியாசிப் தன்னை சாதாரண ஒரு மகனாக அவன் அடிமட்டத்துக்கு இறங்கி வேலை செய்வதற்கு அவன் ஆயத்தமாகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே எழுப்புதல் எப்பொழுது வரும் தெரியுமா? தாழ்மை உள்ள இருதயங்கள் தான் எழுப்புதல் அடையும்.
தாழ்மையுள்ள இருதயங்களிலே தான் எழுப்புதல் உருவாகும். எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் கர்த்தருக்கு முன்பாகவும் சக மனிதர்களுக்கு முன்பாகவும் எங்களை நாங்களே தாழ்த்த வேண்டியது மிக மிக அவசியமாயிருக்கிறது. அதை நாங்கள் இந்த நெகேமியா 3ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்திலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். பிரதான ஆசாரியரிடத்திலே நாம் கற்றுக்கொள்கின்றோம். ஏனென்றால் அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் சமூகத்திலே மிகப்பெரிய அந்தஸ்திலே இருக்கிறவர்கள். அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் சமூகத்திலே அதிகாரம் உள்ளவர்கள். அன்றைக்கு பிரதான ஆசாரியர்கள் சமூகத்திலே மக்களால் உயர்ந்த இடத்திலே வைத்து பார்க்கப்பட்டவர்கள். ஆனால் எலியாசிப் தான் ஒரு பிரதான ஆசாரியன் என்பதை விட்டு கர்த்தருடைய வேலையை செய்யும்படி தன்னை தாழ்த்தி அவன் இறங்கினது நிமித்தம் ஒரு பெரிய எழுப்புதலே அன்றைக்கு உருவானது. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இந்த 3ஆம் அதிகாரம் முழுமையும் நீங்கள் வாசித்து பார்த்தீர்களாயிருந்தால் முன்மாதிரியாக செயற்பட்ட இந்த எலியாசிப்பின் தாழ்மையை கண்டு சகல மக்களும் தேவனுடைய வேலையை செய்யும்படி ஒன்றிணைந்தார்கள். சகல மக்களும் ஒன்றிணைந்தார்கள். பிரியமானவர்களே, அப்பொழுது ஒரு பெரிய எழுப்புதலே உருவாயிற்று. பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே தாழ்மை என்பது தேவனுடைய பிள்ளைகளாகிய எனக்கும் உங்களுக்கு மிக மிக அவசியம். எழுப்புதல் அடைய தாழ்மையுள்ள இருதயங்கள் மிக மிக அவசியமாயிருக்கிறது. நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் எல்லாருக்குமே மிகச்சிறந்த முன்னுதாரணமாயிருக்கின்றார், மிகச்சிறந்த முன்மாதிரியாயிருக்கின்றார். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே அவருடைய தாழ்மையை குறித்து நாங்கள் வாசிக்கின்றோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 4வது 5வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். 4வது 5வது வசனம். போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். பல நேரங்களிலே இந்த வேத பகுதியை நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மைக்காக நாம் வாசித்திருப்போம், அறிந்திருக்கலாம். ஆனால் எச்சந்தர்ப்பத்திலே இயேசு இந்த வேலையை செய்தார். இதுதான் இங்கே இயேசு கிறிஸ்துவினுடைய தாழ்மையை மிக சிறப்பாக காண்பிக்கிறது. இந்த 4வது 5வது வசனங்களிலே அவர் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். எச்சந்தர்ப்பத்திலே இதை இயேசு செய்தார். அந்த ஒரு கேள்வியை நீங்கள் இங்கே போட்டு பாருங்கள். இந்த 4வது 5வது வசனங்களுக்கு நீங்கள் எச்சந்தர்ப்பத்திலே என்ற ஒரு கேள்வியை போடுவீர்களாயிருந்தால் அங்கே நீங்கள் ஒரு பெரிய உண்மையை கண்டுபிடிப்பீர்கள். இயேசு கிறிஸ்து எந்த சந்தர்ப்பத்திலே இந்த சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் செய்தார், அவர் எந்த சந்தர்ப்பத்திலே தன்னை தாழ்த்தினார் என்பதை கண்டுபிடிப்பீர்கள். அதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமாயிருந்தால் நீங்கள் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை வாசிக்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 3வது வசனம் வரை. பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேளை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தம் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். சீமோனின் குமாரனாகிய ஜூதாஸ் காரியோத் அவரை காட்டிக் கொடுக்கும்படி பிசாசானவன் அவன் இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டிருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. 3வது வசனத்தை உற்று கவனித்து பாருங்கள். அவர் எந்த சந்தர்ப்பத்திலே சீஷருடைய கால்களை துடைக்கவும் கழுவவும் துடைக்கவும் ஆரம்பித்தார் தெரியுமா? 3வது வசனம் மிக சிறப்பாக விடையளிக்கின்றது பாருங்கள். தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும் தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. 3 காரியங்களை இயேசு அறிந்த பிற்பாடுதான் அவர் போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து சீஷருடைய கால்களை கழுவவும் தாம் கட்டிக்கொண்டிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். எந்த 3 அறிவு அவருக்குள்ளே வந்தது? முதலாவது என்ன? தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதையும், அவர் கால்களை கழுவுவதற்கு முன்பதாய் எந்த சந்தர்ப்பத்திலே அதை கழுவினார் என்றால் தம்முடைய கையிலே பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து விட்டார்.
என்பதை இயேசு அறிந்தவுடன், இரண்டாவது தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததை அறிந்தார். நான் உலகத்துக்குரியவன் அல்ல, நான் மாம்சத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அவர் அறிந்தார். மூன்றாவது, நான் இந்த உலகத்திலே இருக்க போகிறவர் அல்ல, தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. பாருங்கள், இயேசு கிறிஸ்து எச்சந்தர்ப்பத்திலே தாழ்மைப்பட்டார் தெரியுமா? தனக்கு எல்லா அதிகாரங்களையும் பிதா ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை அறிந்த பொழுது. இன்றைக்கு யோசித்து பாருங்கள், அதிகாரம் நமக்கு வருகிற பொழுது நாம் தாழ்மைப்பட மாட்டோம். சீன மொழியிலே ஒரு பழமொழி உண்டு, மூங்கில் எவ்வளவு தூரம் உயரத்திற்கு வளர்கிறதோ அந்த அளவிற்கு வளைந்து கொடுக்கும் என்று. மூங்கில் எவ்வளவு உயரமாய் வளர்கிறதோ அந்த அளவுக்கு அது வளைந்து கொடுக்குமா? எனவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நானும் நீங்களும் எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் எங்களை தரை மட்டும் தாழ்த்துவதற்கு நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நாம் எவ்வளவு பெரிய தலைவர்களாய் இருந்தாலும் கீழிறங்கி அடிமட்டத்திலே வேலை செய்வதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அங்கேதான் எழுப்புதல் உருவாகும். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, இங்கே பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து எங்களுக்கு முன்மாதிரியாக அதை காண்பித்தார். எப்பொழுது தனக்கு எல்லாவற்றையும் பிதா ஒப்பு கொடுத்து விட்டார் என்பதை அறிந்த பொழுது. அது மாத்திரமல்ல, நான் இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அறிந்த பொழுது. மூன்றாவது, நான் இந்த உலகத்திலே இருக்க போகிறவன் அல்ல, தேவனிடத்திற்கு போகிறதையும் அவர் அறிந்துதான் அவர் போஜனத்தை விட்டு எழுந்து அங்கே சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, பாருங்கள், சில வேளைகளில் எங்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டால் நாங்கள் எங்களை தாழ்த்துவோமா, உயர்வோமா? சற்று சிந்தித்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவோ எங்கள் எல்லாருக்குமே மிகச்சிறந்த முன்னுதாரணம், மிகச்சிறந்த முன்மாதிரி. அவர் தனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்ட பொழுதுதான் சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் செய்தார். தான் இவ்வுலகத்துக்குரியவன் அல்ல, நான் தேவனிடத்திலிருந்து வந்தவன் என்பதை அறிந்த பொழுதுதான் சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். அது மாத்திரமல்ல, தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறவர் அல்ல, தேவனிடத்துக்கு போகிறவர் என்பதை அறிந்த பொழுதுதான் சீஷருடைய கால்களையும் கழுவவும் துடைக்கவும் தொடங்கினார். பிரியமான தெய்வத்தின் ஜனமே, எனவே தாழ்மை என்பது நமக்கு ஒன்றுமில்லாமல் இருக்கும் பொழுது, தரையிலே நாம் இருக்கும் பொழுது வருவது அல்ல, மாறாக அதிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் பொழுது, உயர்ந்த ஸ்தானத்தில் நாம் இருக்கிற பொழுது நம்மை தாழ்த்துவதுதான் தாழ்மை. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அதைத்தான் எங்களுக்கு முன்மாதிரியாய் செய்து காண்பித்தார். எனவே நெகேமியா 3ஆம் அதிகாரத்தின் 1வது வசனத்தில் நாங்கள் பார்த்தது போல, பிரதான ஆசாரியனாகிய எலியாசிப்பும் அவனுடைய சகோதரர்களாக ஏனைய ஆசாரியர்களும் முன்மாதிரியாக தங்கள் ஸ்தானத்தை விட்டு இறங்கி மக்களோடு மக்களாய் அடிமட்ட வேலையை செய்வதற்கு, அதிலும் விசேஷமாய் ஆட்டு வாசலை கட்டுவதற்கு அவர்கள் தங்களை அர்ப்பணித்து அந்த வேலையை செய்து முடித்தார்கள். அதை பார்த்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் ஒரு எழுப்புதல் உருவாகி, நெகேமியா 3ஆம் அதிகாரத்திலே சகல ஜனங்களும் சகல கூட்டத்தாரும் அந்த வேலைக்காக தங்களை அர்ப்பணித்து அந்த வேலையை செய்து முடிக்கிறதை நாங்கள் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, எனவே தாழ்மை என்பது எழுப்புதலுக்கு முன் வர வேண்டிய அடையாளமாக இருக்கின்றது. கண்களை மூடி நாம் ஜெபத்துக்காக தலைகளை தாழ்த்துவோம். அன்பின் பரலோக தந்தையே, இந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவை, மறுபடியும் உம்முடைய திருவார்த்தைகளை சிந்திக்க நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரை, தொடர்ந்தும் நாம் நெகேமியாவின் புஸ்தகத்தை சிந்தித்தோம். அதில் 3ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் எலியாசிப் ஆகிய பிரதான ஆசாரியனும் அவனோடு இருந்த ஏனைய ஆசாரியர்களுடைய தாழ்மையை நாங்கள் அவதானித்தோம். அதிலும் கர்த்தாவே, ஆண்டவரை, யோவான் 13ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாகிய நீர் எங்களுக்கு ஒரு நல்ல முன்மாதிரியை வைத்து போனீர். ஆண்டவரே, வருமனை நீர் ஆண்டவரே சீஷருடைய கால்களை கழுவவும் துடைக்கவும் அல்ல, எப்பொழுது அதை செய்தீர் என்பதை நாங்கள் சிந்தித்தோம். ஆண்டவரே, உமக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கப்பட்டு விட்டது என்பதை அறிந்த பொழுது, பிதா எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்த பொழுது, அதிகாரம் உமக்கு வந்த பொழுது, வல்லமை உமக்கு வந்த பொழுது, ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் இந்த உலகத்துக்குரியவர் அல்ல, நீர் தேவனிடத்திலிருந்து வந்தவர் என்பதை அறிந்த பொழுது, ஆண்டவரே, அது மாத்திரமல்ல, நீர் இங்கு இருக்க போவர் அல்ல, நீர் தேவனிடத்துக்கு போக போகிறீர் என்பதை அறிந்த பொழுது, ஆண்டவரே,
உம்முடைய சீஷரின் கால்களை கழுவவும் துடைக்கவும் தொடங்கினது போல அந்த தாழ்மையை நாங்கள் தரித்து கொள்ள கர்த்தாவை எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம். ஆண்டவர், எழுப்புதலுக்கு முன்னான இந்த தாழ்மை எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் கடந்து வரட்டும். கர்த்தாவே, எங்களை தரை மட்டும் தாழ்த்தி உம்மை நாங்கள் உயர்த்தி உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.